ஆ இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பாருங்கள். இன்றைக்கி என்னான்னு பாருங்கள். ஸ்பெஷல் இதோ நாராயணா இந்த பாருங்க சாதம். இந்த பாருங்களேன் நாராயணா இருங்க சாதம். அப்புறமேலு வருங்க இதோ வருங்க சொரக்காய் போட்டு சாம்பார். இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டுக்குள்ள காயாக நாங்கள் சமைச்சிருக்கோம்மா. இங்கே பாருங்க சொரக்காய் ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, அதோட கூட போட்டு சாம்பார். இங்கே வருங்க சொரக்காயும் இதை போட்டு சாம்பார். அப்புறம் பாருங்கள் இந்த நாராயணா வாழைத்தண்டு பொரியல். சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிலுக்கு நீர் சத்துள்ள காய் சாப்பிட்ணுமா. நம்ம இந்த உருளைக்கிழங்கு அது இதெல்லாம் செய்கிறத விட இது புடலங்காய் பாருங்கள் பொரியல் அது. அப்புறம் ஊருங்களேன் நாராயணா இது சொல்ல மறந்துச்சுன்னா இந்த பாருங்க பாவக்காய் பாருங்கள் அது வறுவல் அப்படியே மசாலா போட்டு கிரேவி மாதிரி. அப்புறம் பாருங்களேன் இந்த தயிர் இருக்குது. இந்த பாருங்க எலுமிச்சங்காய் ஊறுகாய். அப்புறமேலுமா இந்த பாருமா நாங்கள் கம்மன் சாதம் சமைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த இருக்க வரேன் இந்த வருமா இது பாருங்க கம்மஞ்சோறு சமைச்சிருக்கோம். அதை நாங்கள் உருண்டையாக உருட்டி போட்டு மோரில் ஊற்றி இங்கே பாருங்க இதில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்க கம்மஞ்சோறு சூடாக இருக்குது, கையில் சுடுது. உருட்டி போட்டுமா இதை நம்ம மோரில் ஊற்றி போட்டு வச்சுட்டு இந்த வெயிலுக்கு பாருங்கள் கரைச்சி நம்ம குடிச்சிக்கலாமா. இது பாருங்க கம்மஞ்சோறு. இது தயிர் அங்கே இருக்குது. அப்புறம் இந்த பாருங்க நம்ம வீட்டு சமையல் பாருங்க சாப்பிடுவாங்க. இது சுகர் பேஷண்ட்டுக்குள்ள ஐட்டம் தான்மா இன்றைக்கி அவங்க சாப்பிட்லாம். அப்புறம் மேலும்மா வயசானவங்களாம் இருக்காங்களா, கால் வீங்கி இருக்குது இது இருக்குது. இது நீர் உள்ள காய்மா, நீர் சத்து உள்ள காய். இந்த காய்கறிகளை வாங்கி நீங்கள் சமைச்சு கொடுங்க அடிக்கடி. இந்த பாவக்காய் இதெல்லாம் கொடுத்தா அவ்வளோ வயிற்றில் இருக்க கிருமி எல்லாம் அந்த பூச்சி கீச்சின்னு உங்களுக்கே தெரியும் போயிடுன்னு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.